இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற போது நம்முடைய குடும்பத்தில், நமக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே அவைகள் நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளும். எப்பேற்பட்ட வியாதிக்கும் ஒரே ஒரு பரம வைத்தியர், ஒரே ஒரு மருத்துவர் யார் என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. ஆமேன். கர்த்தருடைய காயப்பட்ட கரம் இந்த நாளில உங்கள் மீதும், வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவர் தொட உண்மையுள்ள விருப்பமுள்ள தேவனாய் இருக்கின்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு இந்த சுகத்தை நான் கொடுப்பேன். நானே உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர், நானே உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்குள்ளும் அவருடைய கரத்திற்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நிச்சயமாய் நம்மை அவர் சுகப்படுத்துவார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அழகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார். அவருடைய கரம் இன்னும் நம் ஒவ்வொருவரையும் தொட அவர் இன்னும் வாஞ்சை உள்ளவராக இருக்கின்றார். ஆம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் உங்களுக்கு எனக்கும் சுகத்தை கொடுக்க அவர் விரும்புகின்றார். எல்லாரும் சுகமாய், சௌக்கியமாய், ஆரோக்கியமாய், சம்பூரண சமாதான ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். நம்பி அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.